ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது இன்சூரன்ஸ் பற்றிய விழிப்புணர்வு வீடியோ. இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கிராம மக்கள்கிட்ட வந்து பார்த்தா இன்சூரன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இன்சூரன்ஸ் எடுத்தா நமக்கு ஏதாவது நடந்துரும், நமக்கு நடக்கக்கூடாது ஒரு நடந்துரும் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையோடு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்ற கான்செப்டுக்காக நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைக்குக்கு, காருக்கு, லாரி, பஸ் இதுக்கெல்லாம் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். எதுக்காக எடுக்கிறோம்? என் பைக்குக்கு எதனா ஒன்று ஆயிடணும், அது மூலியம் நான் கிளைம் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு எடுக்கிறோம் கிடையாது. என் பைக்கு எதுவும் ஆகக்கூடாது, என் லாரிக்கு எதுவும் ஆகக்கூடாது, என் பஸ்ஸுக்கு எதுவும் ஆகக்கூடாது, என் காருக்கு எதுவும் ஆகக்கூடாது. இந்த ஒரு கான்செப்ட் தான் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். சேம் கான்செப்ட் தான் ஹியூமனுக்கும். எனக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். இன்னைக்கும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வந்து பார்த்தா இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க நம்ம இந்தியால. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் எனக்கு எதனா நடக்கணும் அப்படின்ற கான்செப்டுக்காக இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க? நிச்சயம் கிடையாது. ஸோ மக்கள் இதை கண்டிப்பா வந்து உணரணும். இன்சூரன்ஸ்ன்றது இன்னைக்கு உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்றது அது எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு அடுத்துதான் இன்னைக்கு வந்து இன்சூரன்ஸ் காப்பீடு அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. உணவு, உடை, இருப்பிடம், காப்பீடு அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஹியூமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 வெரைட்டி இருக்கு. டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு கட்டக்கூடிய பணம். நமக்கு எது ஒன்று ரிஸ்க் ஆச்சுன்னா மட்டும் தான் கொடுப்பாங்க. நடக்கூடாது ஒன்று நடந்தா அப்படின்னு மட்டும் தான் நமக்கு செட்டில்மெண்ட் கிடைக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் சேம் கான்செப்ட். நமக்கு எந்த வித ஹெல்த் ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம மேல அதை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் அது. அப்படி இருக்கும்போது நமக்கு ஏதோ ஒன்று ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு அது கிளைம்ல கொடுப்பாங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தா நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட் எதுவும் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. பட் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படி கிடையாது. லைஃப் இன்சூரன்ஸ்னா என்ன? நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா நம்ம நல்லபடியா இருந்தோம் அப்படின்னா மெயின் கான்செப்ட் நம்மளுக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கறதால தான் நம்ம வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி எதுவும் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது நம்ம சர்வே சொல்லுது. லைஃப் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் பிளஸ் ஃபேமிலி ப்ரொடெக்ஷன், உடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறது லைஃப் இன்சூரன்ஸ். நீங்க கட்டக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ் என்ன? நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட்டும் கொடுத்துட்றாங்க, அதுக்கு போனஸ் சேர்த்து இது எல்லாமே நம்ம நல்லபடியா இருந்தோம் அப்படின்னா நம்ம கட்டின அமௌண்ட்டும் கொடுத்துட்றாங்க, அதுக்கு போனஸ், ஃபைனல் அடிஷனல் போனஸ் இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தா கொடுத்துட்றாங்க. ஸோ எல்ஐசியில வந்து பாத்தீங்கன்னா சாவரின் கேரண்டி இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் எல்ஐசி மட்டும் தான். 23 இன்சூரன்ஸ் கம்பெனி எல்ஐசிக்கு அகேன்ஸ்டா கிட்டத்தட்ட ஒரு 23 இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்க. அவங்களுக்கு யாருக்குமே சாவரின் கேரண்டி கிடையாது. சாவரின் கேரண்டி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒருவேளை எல்ஐசியே திவால் ஆகுது அப்படின்னா எல்ஐசியை நம்பி பணம் கட்டினவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் அவங்களுக்கு அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1956 அப்போ இந்த சாவரின் சர்டிபிகேட் செக்ஷன் அண்டர் செக்ஷன் 37ல இந்த சாவரின் கேரண்டி அவங்க எடுக்கிறாங்க. இது 1956லயே எல்ஐசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கிளைம் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு, மெச்சூரிட்டி கிளைம். அந்த நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க. ஸோ பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாபத்துக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. பட் எல்ஐசிங்கிறது அப்படி கிடையாது. மக்களுடைய நலனுக்காக அவங்க வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம கட்டக்கூடிய பணத்தை வச்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பெரிய பூங்கா அமைக்கிறதா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ரோடு போடுறதா இருந்தாலும் சரி, ரயில்வே ட்ராக் போடுறதா இருந்தாலும் சரி, பெரிய பாலம், பெரிய பிரிட்ஜ் இதெல்லாம் கட்டுறதுக்கு எல்லாமே நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ மக்களுடைய நலனுக்காக இந்த எல்ஐசி வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதனால சாவரின் கேரண்டி எல்ஐசிக்கு மட்டும்தான் சாவரின் கேரண்டி சர்டிஃபைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை எல்ஐசி திவால் ஆனாலும் நான் அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்ஐசிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சைன் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க கட்டக்கூடிய பணத்துக்கு ₹1 கூட எல்ஐசியில கட்டக்கூடிய பணத்துக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு எல்ஐசி இவ்வளவு கொடுத்தா இவ்வளவு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. உங்களுக்கு இன்னைக்கு என்ன எல்ஐசியில சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன கிடைக்கும் அப்படிங்கறத முன்னாடியே வந்து பார்த்தா எல்ஐசி உங்களுக்கு சொல்லிடும். அதுவும் உத்தரவாதமான அமௌண்ட். நீங்க 5000 கொடுத்தா உங்களுக்கு 50,000 கொடுக்குற, 1 லட்சம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு எல்ஐசி உங்களுக்கு ஏற்றி சொல்லல. நீங்க என்ன அமௌண்ட் நீங்க எல்ஐசியில பே பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். இந்த அமௌண்ட் கேரண்டிட் அமௌண்ட். எல்ஐசி பொறுத்த வரைக்கும் கேரண்டி உத்தரவாதமான அமௌண்ட். இதுதான் எல்ஐசியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். உத்தரவாத அமௌண்ட், கேரண்டிட் அமௌண்ட்.
இன்னைக்கு பல பேர் கிராம மக்கள் பாத்தீங்கன்னா நம்ம சீக்கிரத்திலே வளர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு விட்டு நம்ம வந்து பார்த்தா ஒரு நைட்ல ஒபாமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தா இன்ட்ரெஸ்ட் பண்றாங்க. கடைசியில் அவங்களுக்கு கொடுத்ததும் இல்லை, வர்றது நம்ம இப்படி ஆயிடலாம்னு சொல்லிட்டு நினைச்சது அதுவுமே இல்லாம போயிடுது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய அமௌண்ட்டுக்கு சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு சேஃப்டி பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது நீங்க எல்ஐசியை சூஸ் பண்றது ரொம்ப பெஸ்டா இருக்கும். நான் ஏதோ எல்ஐசியில் ஒர்க் பண்றேன் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தா எல்ஐசி நான் பெருசா பேசிக்கல. சாவரின் கேரண்டி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம். அப்படி இருக்கும்போது நீங்க எல்ஐசி எடுத்து வைக்கிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். நாங்க கிட்டத்தட்ட எல்ஐசியில 23 வருஷமா ஒர்க் பண்றோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு 3000 கஸ்டமர் இருக்காங்க. எங்களுடைய ஒர்க் வந்து ப்ரொஃபஷனலா இருக்கும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நாங்க எடுத்து தர மக்களுக்கு எடுத்து தர பாலிசி வந்து பாத்தீங்கன்னா 6 months ஆஃப் இயர்லி மோடு, இயர்லி மோடு, இந்த ஆப்ஷன் தான் நாங்க எடுத்து கொடுப்போம். இந்த ஆப்ஷன் எடுக்கிறதால மக்களுக்கும் ரொம்ப பெனிஃபிட், எங்களுக்கும் ஈஸியா இருக்கும். காரணம் என்னன்னா, நம்மள மந்த்லி மோடு, குவார்டர்லி மோடு எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா லேப்சேஷன் வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அவங்க கட்டாம விட்டுருவாங்க. திடீர்னு இந்த மாசம் வந்து பார்த்தா செலவு அதிகமா இருக்கும், அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா உடனே அவங்களுக்கு டியூ வந்துடும், அதை அவங்களால கட்ட முடியாது, நான் நெக்ஸ்ட் மந்த் சேர்த்து கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டியூவே கட்ட முடியல, அதுக்கடுத்து வரக்கூடிய 2 டியூ சேர்த்து கட்டுறப்போ அவங்களால கட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது நாங்க ப்ரொஃபஷனலா 6 months மோடு, இயர்லி மோடு தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 6 month மோடு, இயர்லி மோட்ல மக்களுக்கு ரொம்ப பெனிஃபிட். இயர்லி மோடு எடுத்தோம்னா அவங்க கட்டக்கூடிய பிரீமியத்துல 2% அவங்களுக்கு எல்ஐசிலேருந்தே அவங்களுக்கு ரெபெட் கொடுத்துட்றாங்க. இதே 6 months எடுத்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1% அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிபேட் கொடுத்துட்றாங்க. ஸோ எங்களுடைய லேப்சேஷன் மக்களுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ற விதமே வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்களுடைய ஃபாலோ பண்றதா இருந்தாலும் சரி, வரத்து முன்கூட்டியே அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். கரெக்டான டைம்ல அவங்க அமௌண்ட் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டு கரெக்டான டைம்ல அவங்களுக்கு ரசீது கொடுத்துருவோம். அவங்களுக்கு சர்வீஸ், எல்ஐசி பொறுத்த வரைக்கும் சர்வீஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிற பட்சத்துல நாங்க சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா பண்ணி கொடுத்துருக்கோம், ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களுடைய லேப்சேஷன் என்ன, மக்கள் கட்டிங்கனே வந்து விடக்கூடாது. எங்க கிட்ட கட்டிங்கனே வர மக்கள் யாரும் அந்த அளவுக்கு டிஸ்கண்டினியூ பண்றது இல்லை. காரணம்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மோடு நாங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதால ஸோ எங்களுடைய லேப்சேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ நாங்க கொஞ்சம் ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்ஐசி பத்தின எந்த கொரிஸ் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இன்சூரன்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நாங்கள் எங்ககிட்ட தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லல. உங்களுக்கு நியர்ல இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ், அட்வைசர்ஸ் யாரை பார்த்துமே நீங்க வந்து பார்த்தா இன்சூரன்ஸ்ன்றது மனிதருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எல்ஐசியில் எந்த பாலிசி எடுக்கணும்னாலும் சரி, மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி பாலிசியை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.